தளபதி விஜய்க்கு நடக்கிறத பார்த்து ஆத்திரத்தில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடிகை த்ரிஷா அதிரடியா ஒரு காரியம் பண்ணியிருக்காங்க. அப்படி என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ், காசிப்பு, கிசுகிசு இது எல்லாத்தையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். மேயிற மாட நக்கிர மாடு கெடுத்தது மாதிரின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இப்போ எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் குறிப்பாக விஜய்க்கு கை கட்டினது வாய் கட்டலங்கிறது மாதிரி ஒரு மனுஷன் 108 இடத்துல வந்து பார்த்தோன்னா வந்து ஜெயிச்சோம். இன்னைக்கு தனி பெரும்பான்மையாக வந்து பார்த்தோன்னா வந்து இருந்தும் அவரால் ஆட்சி அமைக்க முடியல. அதுக்கு 2 விஷயம் வந்து அடிப்படை காரணமாக வந்து சொல்லப்படுது. ஒன்று, எந்த அனுபவம் இல்லாதனால அவசரப்பட்டு அவங்க போய் கவர்னரை வந்து பார்த்தோன்னா வந்து சந்திச்சு பர்சன்டேஜ் பற்றி பேசினது. அதுக்கப்புறம் 2வது இந்த குதிரை பேரம். இந்த குதிரை பேரம் போகிறதுனால இப்போ வரக்கூடிய 10ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு தேதி வந்து எடுத்துட்டிங்கன்னா 9 ஆயிடுச்சு. இன்னும் ஒரே நாள், இந்த ஒரு நாளுக்குள்ள ஆட்சி அமைக்கல, விஜய் வந்து பார்த்தோன்னா ஆட்சி அமைக்க முடியல அப்படின்னா, அடுத்து வந்து ஆளுநர் வந்து ஜனாதிபதிக்கு மனு போட்டு அவர் என்ன பண்ணிருவாரு, இங்க ஜனாதிபதி ஆட்சியை வந்து பார்த்தோன்னா வந்து கொண்டு வந்துருவாங்க. அப்ப ஜனாதிபதி ஆட்சி கொண்டு வந்தா முழு கண்ட்ரோல் வந்து பார்த்தோன்னா டெல்லியோட கட்டுப்பாட்டுக்குள்ள போயிடும். ஒரு எலெக்ஷன் நடத்தாமலே ஒரு நாட்டுல சிஎம் கேண்டிடேட் வந்து தேர்ந்தெடுக்கப்படாமலே ஜனாதிபதி ஆட்சி கிட்டத்தட்ட 3 வருஷம் வந்து பார்த்தோன்னா தொடரலாம். அது வந்து லா வந்து இருக்கு. இப்ப என்ன ஒண்ணுன்னா, அப்படி ஒரு சூழல் வந்து அமைஞ்சிருமோ அப்படிங்கிற உச்சகட்ட பதட்டமா வந்திருக்கு. ஏன்னா, விஜய் சொல்லும்போது நான் முழுக்க முழுக்க மக்கள நம்பி இருந்தேன். தீய சக்திய வேரோட அழிக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரு. தீய சக்திய வேரோட வந்து அழிக்கணும்னு வந்து சொல்லிட்டு, இன்னைக்கு அவரு அந்த தீய சக்தி கூட கூட்டணியா இருந்த காங்கிரஸு, விடுதலை சிறுத்தை, கம்யூனிஸ்ட் கட்சி இதுக எல்லாரும் கூடயும் வந்து பார்த்தீங்கன்னா, முதல்வர் ஆகணுங்கிறதுக்காக குதிரை பேரம் மாரி வந்து சீட்டு வந்து பேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி பேரம் பேசுறதே சட்டப்படி மிகப்பெரிய தவறு. அதாவது மக்களுக்காக பெரும்பான்மையோட வந்தது ஒண்ணு, மக்களுக்காக களத்துல நின்னு வந்து சண்டை போடணும். அதுவும் வந்து பண்ணல. இப்ப டிஎம்கே வந்து இதுக்கு முன்னாடி இதே சூழ்நிலை, அதான் நெறைய விமர்சகர்கள் சொல்லும்போது சொல்லியிருந்தாங்க. இதே சூழ்நிலை ஒருவேளை டிஎம்கேவுக்கு நடந்திருந்தா, அது பண்ணியிருக்கக்கூடிய தரமான சம்பவமே வந்து வேற. பட் இவங்க வந்து பார்த்தோன்னா, அப்படி எதுவுமே இல்ல. யாரையும் பகைச்சுக்க கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. அப்படிங்கிற மாரிலாம் வந்து போயிட்டுருக்கு. ஒவ்வொரு நியூஸும் நமக்கு இப்போ வந்து எப்படின்னா, இந்த வெப் சீரிஸ் பார்ப்போம்ல, அடுத்த எபிசோடு என்ன, அடுத்த எபிசோடு என்னன்னு ட்விஸ்ட் நடக்கும் பார்த்தீங்களா? அது மாரி தான் இப்போ வரைக்கும் வந்து போய்க்கிட்டே இருக்குதே ஒழிய, ஒரு ப்ராப்பரான வந்து ஒரு முடிவு வந்து எட்ட மாட்டேங்குது. அது விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் 2 சீட்ட வச்சுட்டு, ஒண்ணு துணை முதல்வர் பதவியும், இன்னொன்னு அமைச்சர் பதவி வந்து வேணும். அது மட்டும் இல்லாம கிழக்கு தொகுதியில நான் தான் வந்து நிக்கணும். அப்படின்னு ஏகப்பட்ட கண்டிஷன் எல்லாமே வந்து போட ஆரம்பிக்கிறாங்க. இத பார்த்து கடுப்பான தொண்டர்கள், ரசிகர்கள் எல்லாமே, "டேய், நாங்கலாம் 100க்கு மேல சீட்டு வச்சுட்டு அலப்பற குடுக்கல. ஆனா நீங்க 1, 2 வந்து வச்சுட்டு குடுக்குற அலப்பற இருக்கு பார்த்தீங்களா? இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா தலைவலிக்குதுடா" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில, அமமுக, அதான் டிடிவி தினகரனுடைய கட்சி, அங்க ஒரே ஒரு எம்எல்ஏ தான் இருந்தாரு. அந்த எம்எல்ஏவ ஏதோ குதிரை பேசம் பேசி வந்து வாங்குனதா, அந்த வீடியோவும் இப்போ சோஷியல் மீடியா முழுக்க வைரல் ஆயிட்டு இருக்கு. இத பார்த்து இவர் கடுப்பாயி நேரா ஆளுநர்ட்ட போயி, "இங்க பாருங்க குதிரை பேரம் பேசுறாங்க. இதெல்லாம் வந்து நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா வேலைக்கு ஆகாதுன்னு" சொல்ல. ஏன்னா குதிரை பேரம்னு வந்து நடக்கிறது ஒண்ணு தெரிஞ்சது அப்படின்னா, ஆளுநர் வந்து அத சட்டப்படி வந்து டெமோக்ரஸி ரூல் பிரகாரம் என்ன பண்ணுமோ அத வந்து பண்ணிட்டு, ஜனாதிபதிக்கு இது பண்ணிட்டு, அவரு ஜனாதிபதி ஆட்சி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வந்து போய்க்கிட்டே வந்திருப்பாங்க. இதுதான் வந்து பார்த்தோன்னா, காலங்காலமா வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை இப்ப அப்படி வந்து நடக்குமோ? அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா உருவாயிருக்கு அப்படிங்கிறத நிதர்சனமான ஒரு உண்மை. இப்ப இந்த எம்எல்ஏக்கள் எல்லாருமே, தாவேகாவினுடைய எம்எல்ஏக்கள் எல்லாருமே ஜெயிச்சும், இப்ப அவங்களால பெரும்பான்மை வந்து காட்ட முடியாத அளவுக்கு அடுத்து என்ன பண்றது, ஏது பண்றதுன்னு தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழக அரசியல் வரலாற்றிலேயே இது வந்து ஒரு புது சேஞ்சஸ்ன்னு ஒண்ணு சொல்லலாம். இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில, ஏற்கனவே நடிகை த்ரிஷாவுடைய உள்ளங்கம் நாளுக்கு நாள் விஜய்க்கு வந்து அதிகமாகிக்கிட்டே வந்திருக்கு. அதாவது இந்த திருப்பதி போறது, போஸ்ட் போடுறது, ஃபோட்டோ போடுறது இதெல்லாம் பார்த்துட்டு ரசிகர்கள், தொண்டர்கள் எல்லாமே, "அம்மா தாயே, கொஞ்சம் நீ வந்து மூடிக்கிட்டு சும்மா தான் வந்துறேன். ஏன் இப்படி வந்து அலப்பறைய வந்து குடுக்குற? அந்த மனுஷன் ஏற்கனவே நொந்து போயிருக்காரு. அவர பேர கெடுக்கிறதுக்குன்னே நீ இவ்வளவு வேலை எல்லாத்தையும் வந்து பார்ப்பியா? இப்ப நீ எதுக்கு இதெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்க? ஆனா ஊனா போஸ்ட்ட போடுறது இதுன்ட்டுன்னு." ஏன்னா, இப்போ ஒரு Instagramல ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருக்காங்க. அதுல என்னன்னா, இந்த ஊர்ல புரணி பேசுவாங்கல்ல, சுத்தி முத்தி ஒவ்வொருத்தவங்க காசிப், கிசுகிசு இது மாரி வந்து பேசுவாங்கல்ல, அது மாரி அங்கங்க கூட்டம் வந்து பார்த்தோன்னா, நின்னு வந்து பேசுறது மாரியும், ஆனா இது எதையுமே வந்து பார்த்தோன்னா, அவங்க வந்து கண்டுக்காம கடந்து போறது மாரியும் ஒரு விஷயத்த வந்து பார்த்தோன்னா வந்து போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, தளபதி விஜய வந்து நேர்ல பார்க்கறதுக்கு அவசர அவசரமா வந்து கிளம்பி வேற அவங்க வீட்டுக்கு போய் வந்து பார்த்துருக்காங்க. ஏற்கனவே புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை, நாட்டு பிரச்சனை, அந்த பிரச்சனை, ஆட்சி அமைக்கிறதுல பிரச்சனை, இப்படி எல்லாமே ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்கும்போது, அதாவது மக்களுக்காக ஆட்சி அமைச்சு மக்களுக்காக போராடுவேன்னு வந்து விஜய் சொன்னது போய், இன்னைக்கு விஜயோட ஆட்சி அமைக்கிறதுக்கே வந்து ஒரு பெரிய போராட்டத்த மக்கள் கையில எடுத்திருக்கக்கூடிய ஒரு
சூழ்நிலை வந்து உருவாயிருக்கு. இதுக்கிடையில த்ரிஷா தொடர்ந்து இப்படியெல்லாம் வந்து பண்றது இன்னும் ரசிகர்களையும், தொண்டர்களையும் வெறுப்படைய வந்து வச்சிருக்கு, எரிச்சல் அடைய வச்சிருக்கு. அதனால இப்ப த்ரிஷாவையும் கழுவி ஊத்திட்டு வந்து வர்றாங்க. கொஞ்சம் மூடிக்கிட்டு கொஞ்ச நாள் போஸ்டர் எதுவும் வந்து போடாம வந்து பார்த்தோன்னா வந்து இருங்க. அப்படிங்கிறது மாரியும் தங்களுடைய கண்டனத்தையும், கருத்து பகிர்வையும் வந்து தெரிவிச்சுட்டு வர்றாங்க. இத பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களையும் கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க.